இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மூலிமா எப்படி இங்கிலீஷ் ஈஸியாக பேசுகிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நாளைக்குள்ளே அதை பண்ணுவீங்களா, நீங்கள் நாளைக்குள்ளே அதை பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வில் யூ டூ இட் ஃபை டுமாரோ, வில் யூ டூ இட் ஃபை டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் நாளைக்குள்ளே அதை பண்ணுவேன், நான் நாளைக்குள்ளே அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் டூ இட் ஃபை டுமாரோ, ஐ வில் டூ இட் ஃபை டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுவே அவர் நான் நாளைக்குள்ளே பண்ண மாட்டேன், நான் நாளைக்குள்ளே அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் நாட் டூ இட் ஃபை டுமாரோ, ஐ வில் நாட் டூ இட் ஃபை டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நாளைக்குள்ளே அங்கே போவீங்களா, நீங்கள் நாளைக்குள்ளே அங்கே போவீங்களான்னு கேட்குறாரு. ஸோ அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வில் யூ கோ தேர் ஃபை டுமாரோ, வில் யூ கோ தேர் ஃபை டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் நாளைக்குள்ளே அங்கே போவேன், நான் நாளைக்குள்ளே அங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கோ தேர் ஃபை டுமாரோ, ஐ வில் கோ தேர் ஃபை டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுவே அவர் நான் நாளைக்குள்ளே அங்கே போக மாட்டேன், நான் நாளைக்குள்ளே அங்கே போக மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் நாட் கோ தேர் பை டுமாரோ, ஐ வில் நாட் கோ தேர் பை டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நாளைக்குள்ளே அதை படிப்பீங்களா, நீங்கள் நாளைக்குள்ளே அதை படிப்பீங்களான்னு கேட்குறாரு. ஸோ அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வில் யூ ஸ்டடி இட் பை டுமாரோ, வில் யூ ஸ்டடி இட் பை டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் நாளைக்குள்ளே அதை படிப்பேன், நான் நாளைக்குள்ளே அதை படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் ஸ்டடி இட் பை டுமாரோ, ஐ வில் ஸ்டடி இட் பை டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுவே அவர் நான் நாளைக்குள்ளே அதை படிக்க மாட்டேன், நான் நாளைக்குள்ளே அதை படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்டடி இட் பை டுமாரோ, ஐ வில் நாட் ஸ்டடி இட் பை டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் நாளைக்குள்ளே அதை பார்ப்பீங்களா, நீங்கள் நாளைக்குள்ளே அதை பார்ப்பீங்களான்னு கேட்குறாரு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு நீங்களே ட்ரை பண்ணி அதுக்குண்டான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.